விஜயகாந்த் இயக்குனர் ஏ சந்திரசேகருடன் இணைந்து நிறைய படங்களில் பணியாற்றியிருக்கிறார். அப்போது ஏற்பட்ட நட்புக்கு பரிசாகத்தான் செந்தூர பாண்டி என்னும் படத்தின் மூலம் விஜயகாந்த் விஜய்க்கு அடையாளம் கொடுத்தார். அந்த படத்தில் நடிப்பதற்கு விஜயகாந்த் சம்பளமே வாங்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதே நேரத்தில் இயக்குனர் ஏ சந்திரசேகர் அவர்களால் விஜயகாந்த் அடைந்த நன்மையையும் மறந்துவிடக்கூடாது. விஜயகாந்த் சினிமாவில் மார்க்கெட் இல்லாத சமயங்களில் சட்டம் ஒரு இருட்டரை, சாட்சி போன்ற படங்களில் மூலம் அவரை தூக்கிவிட்டவர் எஸ்ஏசி. அப்படி இருக்கும் பட்சத்தில் கேப்டன் விஜயகாந்த் இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்ட விஜய் சில கசப்பான அனுபவங்களை எதிர்கொண்டார். விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத போது விஜய் நேரில் சென்று பார்க்காததுதான் இந்த வெறுப்புக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கடந்த 1 வருடங்களாகவே விஜயகாந்தை நேரில் சென்று பார்ப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தார் எனவும், விஜயகாந்த் குடும்பத்தினர்தான் அவரை பார்க்க விடாமல் தடுத்து வந்தார்கள் எனவும் இப்போது அவருடைய மரணத்திற்கு பிறகு சொல்லப்படுகிறது. உண்மையில் விஜய்க்கு அனுமதி கொடுக்காமல் மறுத்து வந்தது பிரேமலதா விஜயகாந்த் தான். விஜயகாந்தின் 2வது மகன் ஹீரோவாக 2-3 படங்களில் நடித்தார். ஆனால் அந்த படங்கள் அவருக்கு எதிர்பார்த்த பெயரை வாங்கி கொடுக்கவில்லை. இதனால் பிரேமலதா தன் மகன் சண்முக பாண்டியன் சினிமா வாழ்க்கைக்கு ஏதாவது உதவி செய்யும்படி விஜயிடம் கேட்டிருக்கிறார். விஜய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அதன் பின்னர் பதில் எதுவும் சொல்லவில்லையாம். கோபத்தில்தான் விஜயகாந்தை நேரில் சந்திக்க ஆசைப்பட்ட போது பிரேமலதா அனுமதிக்கவில்லை. கேப்டன் அரசியலில் ஆக்டிவாக இல்லாத நேரத்தில் விஜய் அரசியலுக்கு வருவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் விஜய் அவரை நேரில் வந்து பார்த்தால் விஜயின் அரசியலுக்கு அது மிகப்பெரிய ஆதாயமாகிவிடும் என்பதால் தான் பிரேமலதா அதை மறுத்திருக்கிறார்.